சார் வணக்கம். சார், இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே, சுதந்திர வரலாற்றிலேயே ஒரு எஜுகேஷனுடைய டெவலப்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜியில் ஏற்பட்ட குளறுபடியை அதை யார் அங்கே படிக்கிறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டே கண்டுபிடிச்சி டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி விசாரிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை சரித்திரத்தில் முதல் முறையாக இந்தியாவினுடைய நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரிச்சிருக்கிறது. எஜுகேஷனுக்கான நிலைக்குழு விசாரிச்சிருக்குது. உண்மையில இது கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணோம், சிபிஐ விசாரிக்க வேண்டிய வழக்கு. சார், இந்த கேஸ்ல ரொம்ப சுவாரஸ்யமானது என்ன அப்படின்னா, இந்த டெக்னாலஜியை கொடுத்த அந்த பர்டிகுலர் கம்பெனி அது தெலுங்கானாவில் ஒரு மாநில அரசாங்கத்தில் ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது அங்கே ஃபெயிலியர் ஆனதனுடைய விளைவாக பல பேர் அங்கே சூசைட் பண்ணி இறந்துருக்கிறாங்க. அதே நிறுவனம் பெயரை மாற்றிக்கொண்டு இங்கே சென்ட்ரலுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இந்த குறிப்பிட்ட இந்த நிறுவனத்திற்காக இவங்களை பிளாக் லிஸ்ட் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல விதிமுறைகளை இந்தியாவினுடைய கல்வி அமைச்சகம் தளர்த்தி எப்படி இவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத சார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த பையனோட அந்த ரிப்போர்ட், அந்த பிளாகை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்டாக அந்த 18 வயசு பையனா அப்படிங்கிறதே ஆச்சரியமாக இருக்கும் சார். ரொம்ப அந்தந்த இடத்துல அந்தந்த டெண்டர் டாக்குமெண்ட் வர பேட்ச் பண்ணி ரொம்ப வெல் டீட்டெயில்டு டாக்குமெண்ட் அது. இந்த கேஸை பொறுத்தவரை சார், இது பெரிய அளவில் போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுல யூனியன் மினிஸ்ட்ரி, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ரொம்ப கவனமாக செயல்படுகிறார்களா? இது எப்படியாச்சும் மூடி மறைச்சிட்டு இந்த விவகாரங்களை பார்க்கின்ற போது மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நினைவு எனக்கு வந்து போகிறது. எனக்கு ஏன் வந்து போகிறது என்று சொன்னால், அவர் அடிக்கடிக்கு சொல்வார், பட்ஜெட் உரையின் போது, பட்ஜெட் பற்றி கேள்வி கேட்கின்ற போது என்ன சொல்வார் என்று சொன்னால், அரசில் தனியாருடைய பங்களிப்பு ஏன் எந்த அளவில் இருக்க வேண்டும் அப்படின்னு பத்திரிகைக்காரங்களாம் கேட்பாங்க. அதற்கு அவர் என்ன சொல்வார் என்று சொன்னால், கவர்மெண்ட் என்றது கவர்னன்ஸ் செய்வதற்கு கிடையாது, ஜஸ்ட் மானிட்டரிங் தான் பண்ணுவோம், தனியார் தான் எல்லாம் பார்த்துக்கணும். அதனுடைய விளைவு தான் இது. அதாவது தேர்வு பள்ளிக்கூடம் வைக்குது, கண்காணிப்பு ஆசிரியர் பண்ணுறாங்க, பிரின்சிபல் கண்காணிப்பாளராக இருக்கிறாரு, சென்ட்ரல் வேல்யூவேஷனுக்கு அவர் போகிறாரு. அந்த பேப்பரை திருத்துவதற்கு கூட நீங்கள் தனியார்கிட்ட கான்ட்ராக்ட் விட்டு அப்போ தான் நீங்கள் உங்களால் திருத்த முடியுமா? ஒரு மத்திய அரசு அவங்கக்கிட்ட நிதி இல்லையா அல்லது ஆட்பலம் இல்லையா? ஒரு பேப்பரை திருத்துவதற்கு கூட நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தை நம்பித்தான் நீங்கள் இருக்க வேண்டுமா? அப்படி நம்பிதான் எல்லா தேர்வுகளிலும் இன்னைக்கு 29ஆம் தேதி 50 லட்சம் ஆசிரியர்களை டெட் விஷயத்தில் நடுத்தேர்வில் நிறுத்தினார்கள். ஓகே. அடுத்தது நீட் எக்ஸாமில் 1 கோடி மாணவர்களை நடுத்தேர்வில் நிறுத்தினார்கள். கியூட் எக்ஸாமில் கோடிக்கணக்கான மாணவர்கள் நடுத்தேர்வில் நிறுத்தினார்கள். இன்னைக்கு சிபிஎஸ்சியிலே இன்னைக்கு 18 லட்சம் மாணவர்களை நடுத்தேர்வில் நிறுத்திவிட்டார்கள். இதனுடைய விளைவு என்ன? அரசு தன்னுடைய கடமையை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு டெண்டரை விட்டுட்டு நீங்கள் திருத்தி கொடுங்க, மார்க் பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்ததன் விளைவு, நீங்கள் கொடுத்தீங்களே ரைட்டு கொடுத்துட்டீங்க, அதை கண்காணிக்கணுமா கண்காணிக்க கூடாதா? கரெக்ட். நீங்கள் தான் கண்காணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சினுடைய சேர்மனையும் செயலாளரையும் தூக்கிட்டாங்க, அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இன்னைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கிலே தலையிட்டு, அவங்க தலையிடல, வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டதுக்கு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார், இன்னும் 4 நாள் தான், 12ஆம் தேதிக்குள்ள நீங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க என்று உச்சநீதிமன்றம் தலையிடவில்லை. சூமோட்டோவாக உச்சநீதிமன்றமே தலையிட்டு இருக்க வேண்டிய ஒரு விவகாரம் வழக்கு போட்ட பிறகு இன்னைக்கு உயர்நீதிமன்றம், அதாவது டெல்லி உயர்நீதிமன்றம் இன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் தான். ஓகே. போராட்டம் பண்ணி இத்தனை பேர் தற்கொலை பண்ண பிறகு குழந்தைகள் நேரடியாக நாடாளுமன்ற நிலைக்குழுவிலே ஆஜராகி, உங்களுக்கு வெக்கமாவே கிடையாதான்னு கேட்குறேன். அதாவது ஆர்டிகல் 21 குழந்தைகளின் உரிமைங்க, அவனை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, கேமரா அப்படியே காமிக்கிறாங்க, அந்த குழந்தை 17 வயது குழந்தை, அந்த குழந்தை நிலைக்குழுவுக்கு போயிட்டு அவன் சொன்ன பிறகு தான் உங்களுக்கு தெரியுமா? ஓகே.
இந்தியா அரசு பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட். இது மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அதிகாரம் முழுக்க டாக்டர் அம்பேத்கர் சொல்லுகிறார் பாராளுமன்ற உரையில், சென்ட்ரலைஸ்டு ஸ்கீம் இது. அதாவது மத்திய அரசு என்பது அதிகார குவிவு கொண்டது. அதிகாரத்தை ஒரு இடத்தில் குவித்தீர்கள் என்று சொன்னால் நீங்க சர்வாதிகாரியாக கன்வெர்ட் ஆயிடுவீங்க. இது நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் பேசிய உரை. அவர் சொல்றாரு, நீங்க சர்வாதிகாரத்தை நோக்கி செல்ல. இப்ப இந்த இந்தியா இன்னைக்கு 2026 இப்ப 2 கல்வியாளர்கள் பேசுகின்ற போது அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நீங்க பதவி விலக மாட்டீங்களா? பதவி விலக மாட்டாங்க. எந்த ஒரு நாடு, ஒரு அரசு சர்வாதிகார தன்மையை கொண்டு செல்கிறதோ, நீங்க எந்த மினிஸ்டர் இந்த குறைக்காக நான் இத்தனை, நீங்க 10 வருஷமா நீங்க ஆண்டுட்டு இருக்கீங்க, 2வது பீரியட் வர்றீங்க, எந்த குறைபாட்டுக்கு, எந்த ஆக்சிடென்ட்டுக்கு, எந்த நீங்க பெரிய ஒரு பேரிடருக்கு நீங்க எப்ப நீங்க நீங்க ரிசைன் பண்ணீங்க? ரிசைன்லாம் பண்ண மாட்டாங்க. அதிகபட்சம் போயிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு அங்கே நீதிபதிகள் இருக்கிறார்கள், ஸ்டே வாங்கின்னு டாடா காமிச்சிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நீட்டு விஷயம் இதே தொலைக்காட்சியில் நீங்கள் பேசினீர்கள். இன்னைக்கு நீட்டு விஷயம் என்ன ஆச்சுன்னே தெரியல. இதற்கு என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஒரு குழு போட்டு இருக்கிறார்கள். ஒரு குழுவை போட்டு விட்டோம். அந்த குழு ஆராய்ச்சி செய்யும். அந்த குழு என்னைக்கு ரிப்போர்ட் கொடுக்கிறது? நாளைக்கு 12ஆம் தேதி காலை 11 மணிக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது. அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுப்பார். அந்த தீர்ப்புக்கு மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் போவாங்க. அப்பீல் இவர்களுக்கு சார்பாக வரும். பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு டாடா காமிச்சிட்டு யார் யார் கிளைம் பண்ணானோ எல்லாருக்குமே மதிப்பெண் கூட்டி போட்டுட்டு டாடா காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, அதாவதுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் சிபிஎஸ்சியில் தான் குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. தமிழகத்தில் 2 அமைப்புகள் தான் போராட்டமே செய்தது. ஓகே, நீங்க போராட்டம் பண்ணல. வட மாநிலங்கள் பற்றி எரிந்தன என்டிடிவியில் போடுறாங்க, உங்க தொலைக்காட்சியில் போடுறீங்க. ஆனா ஏன் தென் மாநிலங்கள் அமைதியாக இருக்கின்றன? போராட்டம் நடந்திருக்கு. 2 அமைப்புகள் தான், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, 2 மாணவர் அமைப்புகள் தான் போராட்டம் பண்ணாங்க. உங்களுக்கு எதிர்ப்புணர்வு குறைவாக போய்விட்டது. இன்னைக்கு வட மாநிலங்கள் பிஜேபி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு புரிகிறது எது தவறு எது சரி என்று புரிந்து யார் அவர்களுக்கு ஓட்டளித்தார்களோ அவர்கள் இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக நிற்கின்றார்கள். எனவே குழந்தைகளின் உரிமையை பறித்து இன்னைக்கு நம்முடைய பிரதான் அவர்கள் 4 தேர்வுகளிலையும் கோட்டை விட்டு எல்லாரையும் நடுத்தேர்விலை நிறுத்திவிட்டு அப்படியே ஜாலியா நாளைக்கு ஒரு சர்க்குலர் விடுவார். மும்மொழி கொள்கை அதே சிபிஎஸ்சியில் இருக்கணும்னா அதையும் தலையாட்டி கொண்டு போகக்கூடிய கல்வி நிறுவனங்கள், பெற்றோர்கள், குழந்தைகள். இன்னைக்கு யார் விஷயத்தை கொண்டு வந்தாங்க? பெற்றோர் கிடையாது, கல்வியாளர்கள் கிடையாது, போராட்டவாதிகள் கிடையாது, கட்சிக்காரன் கிடையாது, பாதிக்கப்பட்ட மாணவனே கொண்டு வந்து அவனே தான் நீங்க மேல வர்றான். சார் இதுல என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா சார், நீங்க எப்படி இந்த டெண்டர் நடந்தது, எந்தெந்த தேதிகளில் நடந்தது, நீங்க ஜெம்மில் போடக்கூடிய டெண்டர் இதில் எப்படி சிபிஎஸ்சியினுடைய டெண்டர்ஸ் மட்டும் எப்படி வைப் அவுட் பண்ணியிருக்காங்க, அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. 2வது டெண்டர் எப்படி நடந்தது, 2வது டெண்டர்னுடைய டெக்னிக்கல் எவாலுவேஷனில் எப்படி கேன்சல் ஆனது, அந்த டாக்குமெண்ட்டை என்ன பண்ணாங்க. 3வது டெண்டர் எப்படி நடந்தது, அந்த டெண்டரில் யார் எலிஜிபிள் ஆனாங்க, அவர்கள் அந்த எலிஜிபிளான நபர்களுக்கு ஃபேவராக எப்படி விதிகளை சிபிஎஸ்சி திருத்தியது. சார் இப்படி சார் இந்த உண்மையில் இந்த பிளாக் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் ஒரு ஆர்கனைஸ்டு லூட்டிங் எப்படி சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு 18 வயசு பையன் இதில் பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ்க்கு இதில் பெரிய வேலை ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேலே டைரெக்டாக சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணுற ஒர்க்கு தான் இருக்கும். அவ்வளோ கிளியராக போட்டிருக்கிறாங்க. இவர்கள் டெண்டர் டாக்குமெண்ட்டை எல்லாம் நீங்கள் ஒரு சென்ட்ரலைஸ்டு ஜெம் போர்ட்டலில் இருந்து இவங்க வைப் அவுட் பண்ணுறதுக்கும் அன்லிஸ்ட் பண்ணுவதற்கும் என்ன காரணம்? அதாவதுங்க குழந்தைகள் அரசியல் ஒரு தத்துவம் ஒன்று சொல்லுவாங்க, கேபிட்டலிசம் தன்னுடைய சவக்குழியை தானே தோண்டிக் கொள்ளும் என்று கார்ல் மார்க்ஸ் சொல்வார். சரி, அதுபோன்று நீங்கள் தான் அவர்களை வளர்க்கிறீர்கள்.
ஓகே. சிபிஎஸ்சிக்கு பாடத்திட்டத்தை நீங்கள் தான் வடிவமைக்கிறீர்கள். நீங்க அதே பிற்போக்கு மரபுகள் அந்த சிபிஎஸ்சியில் இருந்தாலும் முற்போக்கும் இருக்கிறது என்று எக்ஸாம்பிள் அந்த குழந்தை. ஓகே. நீங்களே வளர்த்து விடுறீங்க. வளர்த்து விட்டு ஒரு சிபிஐ செய்யக்கூடிய விசாரணையை ஒரு 3 குழந்தைகள் செய்து விட்டா இன்னைக்கு. ஓகே. இவங்க ஏன் அதை மறைக்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு யூபிஎஸ்சி, நாளைக்கு ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், நாளைக்கு ஆர்ஆர்பி, நாளைக்கு பேங்க் எக்ஸாம், இவர்களுடைய கண்ட்ரோலில் என்னென்ன இருக்கிறதோ இவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி எடுக்கப்படும். ஓகே சார். இந்த லா அண்ட் ஆர்டர் அண்ட் பப்ளிக் ஆர்டர் சார், இது ரெண்டுமே ஸ்டேட் சப்ஜெக்டு அப்படிங்கிற புள்ளியில் நின்று உள்துறை அமைச்சகம், மத்திய அரசு எல்லாத்துலேருந்தும் நழுவிடுவாங்க. அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த பண மதிப்பிழப்பு செய்த போது எவ்வளோ பேர் இறந்து போனாங்க நடந்து அப்படின்னு கேட்டபோது இந்திய அரசாங்கம் என்ன சொன்னதுன்னா, பார்லிமெண்ட்டில் எங்ககிட்ட அந்த தரவு இல்லை, ஏன்னா போலீஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட்ன்ட்டாங்க. இந்த விவசாயிகள் 3 வேளாண் சட்டங்களை ரத்து பண்ணுன்னு சொல்லிட்டு டெல்லியினுடைய எல்லை பகுதியில் போராட்டம் நடந்தபோது அங்கே ஹரியானா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், இப்படி பல மாநிலங்கள்லேருந்து வந்தாங்க. மாத கணக்கில் கிட்டத்தட்ட ஒரு 100 நாளைக்கு மேலே அவங்க இருந்ததுனால பல பேர் செத்து போனாங்க. அந்த தகவல் கேட்ட போதும் இந்திய அரசு என்ன சொன்னதுன்னா, இது போலீஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட் எங்ககிட்ட இல்லைன்ட்டாங்க. சார், இந்த பர்டிகுலர் இந்த ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங், இந்த தவறால் இந்த முறை கேட்டால் நம்ம ராம் சுப்ரமணியம் சார் சொன்னார் 10க்கும் அதிகமானோர் இறந்துருக்கிறாங்கன்ட்டு. இந்த ஒவ்வொரு எஃப்ஐஆரும் தனித்தனி எஃப்ஐஆர், சரிங்களா? இது இதனால் தான் நடந்தது அப்படிங்கிறத தனித்தனி போலீஸ் ஸ்டேஷன் தான் விசாரிக்கணும். ஆனால் இது இவ்வளவு ஒரு பெரிய சீரியஸ் இஷ்யூ இன்னைக்கு பார்லிமெண்ட்ரி கமிட்டி வர போயிட்டது அப்படிங்கிறதுனால இந்த இறப்புகளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? ஒன்றிய அரசு தான், மத்திய அரசு தான். ஏன்னா 1975-76 காலகட்டத்தில் கல்வி பொதுப்பட்டியலுக்கு இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு போனாங்க. சரி, அது ஒரு தற்காலிகமாக தான் கொண்டு போனாங்க. தற்காலிகமாக கொண்டு போயிட்டு அது அப்படியே கண்டினியூ ஆகி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஓகே. அதனுடைய விளைவு தான் இதெல்லாம். இன்னைக்கு அவங்க தான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். அமைச்சர் பேட்டி கொடுத்தார், நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, முடிஞ்சிருச்சு. அவங்க 2 பேரும் பதவி அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் மெமோ கொடுக்கல, அப்படியே டிரான்ஸ்ஃபர் தான், வேற ஒரு அதிகாரி வந்துட்டார். இப்போ இதை மாநில அரசுகள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி, இது மட்டும் கிடையாது, நீட்டு, கியூட்டு, டெட்டு எல்லாம் நடத்தக்கூடிய NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அது மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. அவர்கள் நடத்தக்கூடிய UPSC எக்ஸாமை தவிர எல்லா தேர்வுகளிலும் முறைகேடுகள் நடந்த வண்ணம் உள்ளன. எனவே மாநில அரசு பட்டியலில் கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மாநில முதல்வர் அவர்களும் நீங்க அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். CBSE பள்ளியை நடத்தக்கூடிய திராணி, ஆற்றல் உங்ககிட்ட கிடையாது. அதற்கு 1000 எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. கல்வியாளர்கள் சொன்னாங்க, இன்னைக்கு நெட்ல கொட்டி கிடக்குது. எந்த விதமான திராணியும் உங்ககிட்ட கிடையாது. எனவே நீங்கள் CBSE பள்ளிகளை தமிழக அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும். நீங்க லேண்ட் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. ஒரே ஒரு NOC தான் தமிழக அரசுடைய டைரக்டருக்கு கொடுப்பாரு. அதையும் நாங்க எடுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் இப்பதான் தரேன், அது எடுத்தாச்சு. ஆன்லைன் பண்ணு, நீங்களே பண்ணீங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப எல்லா பவரையும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் பவர் எடுத்துக்கிட்டு நிர்வாகம் உங்களால் செய்ய தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் மாநில அரசுகிட்ட நீங்க கையில் கொடுத்துடணும். ஏன் கொடுக்க மாட்டிருக்காங்க? ஏன் அழுத்தம் தென் மாநிலங்களை தவிர பிற மாநிலங்கள் ஏன் அழுத்தம் தரமாட்டிருக்கு? ஏன் நீங்க CBSE போர்டை நீங்க வச்சுக்கீங்க, சிலபஸ் நீங்க கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் நிர்வாக ரீதியாக நீங்கள் நிர்வாகத்தை மாநில அரசுகிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது. சார் சொன்னாரு வெறும் 88,000 பேர் தான் எழுதியிருக்காங்க. கரெக்டாக அவங்க கரெக்ட் பண்ணியிருப்பாங்களா? உங்களுக்கு ஏன் இந்த வேலை? எல்லா அதிகாரமும் என் கையிலே வரணும். அன்னைக்கு 1775 1975 இந்திரா காந்தி ஒரு அவசரத்துக்காக கொண்டு வந்தார். அதுவே இன்னைக்கு 70 ஆண்டுகள் நீடிக்கின்ற அதனுடைய விளைவால் தான் இப்படியான துர்பாக்கியங்கள் இங்கே நடந்து வருகிறது. அதாவது எந்த எம்பியும் எந்த மாநில முதல்வர் அவர்களும் இதிலே தலையிட்டு
நீங்க காக்ரோச் பார்ட்டி போராட்டம் பண்ணா அதை விட்டுலாமா? ஓகே, நீங்க அதில் தலையிட மாட்டீங்களா? உங்களுடைய மாநிலத்தினுடைய குழந்தைகள் இதில் பாதிக்கவில்லையா? ஏன் எல்லா மாநிலத்தினுடைய குழந்தைகள் தான் நீங்க இப்ப எக்ஸாம் எழுதியிருக்கிறா, எல்லாரும் தானே எழுதி வச்சிருக்கிறான். ஏன் வந்து காக்ரோச் பார்ட்டி அவனே பார்த்துக்கிட்டுன்னு ஏன் விடுறீங்க? அப்ப பாராளுமன்றத்தில் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு முதல்வரும் இதில் தலையிட்டு மாநில அரசு பட்டியலில் கொண்டு வர தாமதமானால் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கக்கூடிய அனைத்து போர்டு எல்லா வாரியங்களுடைய பள்ளிகளையும் எங்க கண்ட்ரோல்ல விடுங்க என்று மாநில முதல்வர்கள் அவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த அதிகார பகிர்வை உறுதி செய்ய வேண்டும். ஓகே சார், என்னன்னாங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து ஏடிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வெளியில் வருது. ஆக்சிடென்ட்டு, சூசைடு, டெத் இன் இந்தியா அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட்டு. அந்த ரிப்போர்ட்டில் தற்கொலை செய்து இறந்தவர்களுக்கு என்ன காரணத்தினால இறந்தாங்கன்ட்டு ஒரு ரிப்போர்ட் வரும். அந்த ரிப்போர்ட்டில் எக்ஸாம் ஃபெயிலியர் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரியில் ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒரு 3000 to 4000 குழந்தைங்க இறக்குறாங்க. சரியா? இவ்வளவு நாள் என்னன்னா ரிசல்ட் வருது, ரிசல்ட் தப்பாக இருக்குது, இல்லை ரிசல்ட்டில் எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல அப்படிங்கிறதுனால இறந்துருக்குறாங்க. ஆனால் இப்போ சிபிஎஸ்இ விவகாரத்தில் இது மிக கேவலமாக, கண்டிப்பாக ஆமாம், ஒப்பந்த விதிகளை மாற்றி ஒரு தகுதியற்ற ஒரு நிறுவனத்திற்கு கொடுத்து அதில் ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங்னு ஒன்று கொண்டு வந்து அதில் நடந்த தவறுகளால், அதில் நடந்த டெக்னிக்கல் எரரால் ஒரு 10-15 பேர் செத்துருக்குறாங்க. அப்படின்னா சார் இது வந்து அவன் பரீட்சை தப்பா எழுதுனதுனால அவன் சாகலை, இந்த டெக்னிக்கல் எரர்னால அவனுக்கு மார்க் கம்மியா இருக்குது, அதனால செத்துருக்கிறான். கரெக்டா? இது பியூரா வந்து ஒரு கிரைம் ஆகும். கரெக்டுங்களா சார்? ஆனா அந்த ஆங்கிள் இந்த விஷயத்தை எங்கேயாவது எடுத்துட்டு போயிருக்கா? அதாவதுங்க இது நடந்ததே வந்து கொலை தாங்க. ஓகே, குழந்தைகள் வந்து சார் ராமசுப்ரமணியம் சார் அழகா சொன்னாரு. குழந்தைங்கள் வந்து படிக்கிறாங்க, ஃபீஸ் கட்டுறாங்க, குடும்பமே அதுக்காக இயங்குது, நகை அடகு வைக்கிறாங்க, நிலத்து விற்கிறாங்க, சிபிஎஸ்சியில் சேர்க்கறதுக்கு 1.5 லட்ச ரூபாய் ஃபீஸ் மினிமம், டொனேஷன் வேறு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 3 லட்ச ரூபாய் இல்லாமல் ஒரு குழந்தை வந்து படிச்சுட்டு ஒரு 7வது குழந்தை வெளியே வர முடியாது. அவ்வளோ பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நிர்வாகம் அது. அது குடும்பமே அதில் இருக்குது. குடும்பமே, அந்த குடும்பம் என்ன ஆகும்? அந்த தாய் தந்தை நினைச்சு பாருங்க. அந்த 17 லட்சம் குழந்தைங்களுடைய குடும்பம் எப்படி வேதனைக்கு உள்ளாகி இருக்கிறோம். அப்ப இதை வந்து நீங்க ஒரு கிரைமாக பதிவு பண்ணி, இது வந்து ஒரு கொலை தானே, நீங்க திட்டமிட்டு தானே நீங்க பண்றீங்க, உங்களுடைய தவறு தானே. எங்க அமைச்சர் பதவி நீங்க ராஜினாமா நேர்மையா பண்ணுங்க. இன்னொருத்தர் உண்மையிலே என்னுடைய பார்வையில் சொன்னீங்கன்னா மாண்புமிகு மோடி அவர்களே இதை பதவி விலகணும். ஏன்னு சொன்னா இது வந்து அத்தனை குடும்பங்கள் சார்ந்தது, எதிர்கால குழந்தைகள் சார்ந்தது. நீங்க நீட் எக்ஸாமுக்கு எல்லாவற்றுக்கும் நீங்க தார்மீக பொறுப்பேற்று மாண்புமிகு மோடி அவர்கள் தயவு செய்து பதவி விலக வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்க சிபிஎஸ்இ போட்டு நீங்களே வச்சுக்கங்க என்று தார்மீக ரீதியாக நீங்க சொன்னாதான் நீங்க ஒரு நேர்மையானவராக பிற்காலத்தில் பார்க்கப்படுவீர்கள். சார், இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் டெண்டர்களில் பல விதிகளில் எப்படி அதனுடைய மதிப்பை கூட்டி எப்படியெல்லாம் முறைகேடுகள் நடந்தது அப்படிங்கிறத மத்திய தணிக்கை குழு தன்னுடைய அறிக்கையை வந்து சிஏஜி ரிப்போர்ட்டை கொடுத்தாலும் அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை எல்லாம் இனி கொடுக்காதுன்னு சொல்லி முடக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த அரசு, மத்திய அரசாங்கம் முதல் முறையாக ரொம்ப ஆணித்தரமாக ஒரு விஷயத்துல மாட்டிருக்காங்கன்னா அது இந்த சிபிஎஸ்இ விஷயம்தான். எப்படி ஒரு விதிமுறை, ஒரு கிளாஸை வந்து இவர்கள் மாற்றுவதன் மூலமாக எப்படி 10-15 பேர் செத்து போயிருக்கிறாங்க, 15 பேர் செத்து இருக்காங்க, பல பேருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளாகி இருக்கு அப்படிங்கிறத இந்த சிபிஎஸ்இனுடைய விவகாரம் அம்பலப்படுத்தி இருக்குது சார். பார்த்தவர்களுக்கு இந்த விஷயம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான், இதோட சீரியஸ்னஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நாங்கள் இதை எடுத்தோம்.